சொல்லுங்க. எதனா ஒரு நீங்க எப்பவுமே பழைய ஸ்டைல்ல நம்ம வீடியோ பஸ் எல்லாம் கொடுத்து வந்துருப்பீங்க. தாளம் சத்தம் இல்லாம பாட்டோ இல்ல கவியோ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிருந்தீங்க. அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப ஏதாச்சும் உங்க தயவுல சொல்லுங்க. நான் ஒண்ணு இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன். நானு இந்த வேலையில கொஞ்சம் முடிச்சிட்டுனா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும்னு பாக்குறேன். தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு வசூல் பண்ணுங்க. நீங்க சொல்றீங்கன்றதுனால வேணா பாடுறேன் நானு. அது கூட தம்பி கவியரசு எனக்காக எழுதின பாடல். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்ச பாடல். அது பிடிச்சதுன்றதுனால அந்த பாட்டை உங்களுக்கு பாடி காட்டுறேன் நானு. கண்டிப்பா அது யூடியூப்ல வந்திருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் தனியா இப்ப பாடி காட்டுறேன். பாருங்க, நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்ச பாடல் அது. பாட்டுங்களா? கண்டாயன் மேலே பர்மமோ நான் தின தினம் படுந்துயர் போகுதே என் உயிர் உனக்கே இதற்கும் தர்மமோ தினமும் ஒரு கடங்காரனிடம் மாட்டிக்கொண்டு நான் தவிக்க. பாட்டுல போடுவோம். வைப்பூர்ல தினமும் ஒரு கடங்காரனிடம் மாட்டிக்கொண்டு நான் தவிக்க. தேவதையாவே உந்தனமேவே இதற்கு இல்லையா கடவுளை சாவி. பட்ட துன்பம் போதும் நமக்கில்லை இந்த பாழும் புவியினில் தாவி பறக்கவே படுபாபே இறகும் நமக்கில்லை. பாருமையா உந்தன் கண்ணால் மோகன் படும் துயரம் போதுமையா. பாருமையா உந்தன் கண்ணால் மோகன் படும் துயரம் போதுமையா. பாலினிலே பரிகாசம் செய்கிறார் பாவி என்னையே ஏற்றுக்கொள்ளையா. ஏற்று மனம் தீர்க்க செய்குவீர் இறைவனை உன்னடி போற்றியும் செய்தேன் என் இணையடி தீர்க்க செய்குவீர். கால கோலமான கண்ட உன் அருளை காட்ட வேண்டும். அவர் எனக்கு எழுதி கொடுத்தது இப்படிதான். ஆனா நான் இந்த அடி மட்டும் மாத்தி பாடுவேன். கால கோலமான வைப்பூர் காளியம்மா உன் அருளை காட்ட வேண்டும். கால கோலமான வைப்பூர் காளியம்மா உன் அருளை காட்ட வேண்டும். கலையினிலே கவி அரசு எழுதும் பாடலை கடவுளை ஏற்க வேண்டும். கண்டாயன் மேலே வர்மம்மோ. இதான் அந்த பாடல். நல்ல அருமையான பாடல். எனக்கு பிடித்த பாடல் இது. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நம்ம இவ்வளோ ஒர்க்லயே நமக்கோசரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பா ரொம்ப நன்றிண்ணா. கண்டிப்பா அதுவும் இல்லாத என்னோட சேனலுக்கு அதிகப்படியான ஊக்கம் கொடுத்து என் சேனல் வளர்றதுக்கு காரணமே 99% நீங்க மட்டும் தான். 1% நான் வந்து உட்காந்து எடிட் பண்றேன், வீடியோ எடுக்கிறேன் பாருங்க, அது மட்டும் தான். மற்றபடி உங்களாலதான் என்னோட சேனல் வளர்ச்சி அடைந்து. இன்னும் சொல்ல பண்ணா ஒரு விதத்துல உங்களாலதான் நான் அந்த தெருக்கூத்துக்கே வந்துருக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா நான் தெருக்கூத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க மாட்டேன். நான் இந்த ஆர்வத்துல சிம்பிளா 2-3 பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் தெருக்கூத்துல முழுசா மூழ்கிட்டேன் நான். இப்போ